ஷியாமலா நவராத்திரி. ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஹ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஹ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌஹ் பாலாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌஹ் பாலாம்பா. நமது பாரத தேசத்தில் நடத்தப்படும் நவராத்திரி விழா மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாகும். நவராத்திரி விழா காலமான 9 நாட்களும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி முப்பெரும் தேவியரை மக்கள் கொண்டாடி வணங்குவர். புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதா நவராத்திரி விழாவையே நாம் நவராத்திரியாக கொண்டாடுகின்றோம். ஆனால் நவராத்திரி விழா நாம் நினைப்பது போல் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் விழா அல்ல என்கின்றன வேதங்கள். ஆம், ஓராண்டில் மொத்தம் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. சித்திரை மாதத்தில் வசந்த நவராத்திரி விழாவும், ஆடி மாதத்தில் வாராகி நவராத்திரி விழாவும், புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரி விழாவும், தை மாதத்தில் ஷியாமளா நவராத்திரி எனப்படும் குப்த நவராத்திரியும் கொண்டாடப்பட்டு வருகின்றன. தற்போது நடைபெறும் தை மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரியே குப்த நவராத்திரி அல்லது ஷியாமளா நவராத்திரி என்று அழைக்கப்படுகின்றது. தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி 9 நாட்கள் அடுத்து வரும் நவமி வரை இந்த ஷியாமளா நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. குப்த நவராத்திரி என்றால் சமஸ்கிருதத்தில் ரகசியம் என்று பொருள். இந்த குப்த நவராத்திரியை பற்றி மிகச் சிலருக்கு மட்டுமே தெரியும் என சொல்லப்படுகின்றது. பழங்காலத்தில் குப்த நவராத்திரிக்கான வழிபாடுகள் ஆன்மீக சக்திகளை பெறுவதற்காக தாந்திரீகர்கள் மற்றும் மிகவும் அர்ப்பணிப்புள்ள சாதகர்களால் செய்யப்பட்டன என கூறப்படுகின்றது. தென்னிந்தியாவில் சாரதா நவராத்திரி கொண்டாடப்படும் பழக்கம் மட்டுமே வழக்கத்தில் உள்ளது. ஆனால் வட இந்தியாவில் அனைத்து நவராத்திரிகளும் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. பொதுவாக தை மாத வளர்பிறையில் வரும் ஷியாமளா நவராத்திரியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். ஷியாமளா என்றும், ஸ்ரீ ராஜஷியாமளா என்றும், ஸ்ரீ மாதங்கி என்றும், மகா மந்திரினி என்றும் பலவித திருநாமங்களால் போற்றப்படும் ஸ்ரீ அம்பிகை மதங்க முனிவரின் தவப்புதல்வியாக அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. தச மகா வித்யைகளுள் 9வது வித்யையாக போற்றப்படுபவர் ஸ்ரீ ஷியாமளா தேவியாகும். அனைத்து விதமான கலைகள், வாக்குத்திறன், நல்லறிவு, கல்வி, கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றுக்கு அதிபதியாக ஸ்ரீ ஷியாமலா தேவி அறியப்படுகின்றார். வேத மந்திரங்களுக்கு எல்லாம் அதிதேவதை ஆதலால் மந்திரினி என்றும் அழைக்கப்படுகிறாள். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருளுபவளும் ஸ்ரீ ஷியாமளா தேவிதான் என்கின்றன பழமையான ஆன்மீக நூல்கள். ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் கையில் இருக்கும் கரும்பு வில்லின் அதிதேவதையே ஷியாமளா தேவியாகும். ஷியாமளா தேவி ஞானம் என்னும் தத்துவத்தின் தலைவியாக விளங்குபவள். எனவே ஷியாமளா தேவியின் அருள் இருந்தால் மனதை எளிதில் ஒருமுகப்படுத்த இயலும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் அம்பிகையின் முத்ரேஸ்வரியாக, அதாவது அம்பிகையின் முத்திரை மோதிரம் தாங்கியவளாக ஷியாமளா தேவி இருப்பதாக ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஹ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா ஸ்ரீமாதா ஸ்ரீமாதா ஹ்ரீம் ஸ்ரீமாதா லலிதாம்பா. ஸ்ரீபாலா ஸ்ரீபாலா ஐம் க்ளீம் சௌஹ் பாலாம்பா ஸ்ரீபாலா ஸ்ரீ லலிதா தேவி வசிக்கும் ஸ்ரீ நகரத்தில் சுற்றிலும் கதம்பவனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்வதாலேயே ஷியாமளா தேவியை
கதம்பவனவாசினி என்றும் அழைக்கின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் இந்த அம்பிகையின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள். மதுரைக்கு கடம்பவனம் என்ற ஒரு பெயரும் புராணங்களில் சொல்லப்படுகின்றது குறிப்பிடத்தக்கதாகும். வெவ்வேறு விதமான இதிகாசங்களிலும் தாந்திரீக வழிபாட்டு முறைகளிலும் வெவ்வேறு விதமாக அம்பிகையின் திருவுருவம் விவரிக்கப்பட்டுள்ளது. கவி காளிதாசர் அருளிய ஸ்ரீ சியாமலா தண்டகத்தின் தியான ஸ்லோகத்தில் அம்பிகை மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் விருப்பமுடையவளாகவும் 8 திருக்கரங்கள் உடையவளாகவும் மரகத பச்சை வண்ணம் கொண்டவளாகவும் திருமார்பில் குங்குமச்சாந்து தரித்தவளாகவும் தன் திருநெற்றியில் சந்திரகலையை அணிந்தவளாகவும் கரங்களில் கரும்புவில் மலரம்பு பாச அங்குசம் கொண்டவளாகவும் திருக்கரங்களில் கிளையுடன் அருள் பாலித்தபடி சித்தரிக்கப்படுகிறாள். சில நூல்களில் ஸ்ரீ சியாமலாதேவி பச்சை வண்ணம் உடையவளாக, சிரசில் சந்திரகலையை அணிந்தவளாக, நீண்ட கேசமும் புன்னகை பூத்த அழகு திருமுகமும் உடையவளாக, கடம்ப மாலையும் பனை ஓலையினாலான காதணி மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் தரித்து தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவளாகவும் சித்தரிக்கப்படுகிறாள். சில தாந்திரீக நூல்களில் ஸ்ரீ ராஜசியாமலாதேவி 8 திருக்கரங்கள் உடையவளாகவும் நெற்கதிர், தாமரை, பாசம், அங்குசம், ஜபமாலை, புத்தகம், வீணையுடன் திருத்தோள்களில் கிளியும் இருப்பதாகவும் குறிக்கப்படுகிறது. அம்பிகையின் திருக்கரத்தில் இருக்கும் கிளியே ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியாக அவதரித்து ஸ்ரீமத் பாகவதம் முதலான நூல்களை அருளியதாக ஆன்மீக பெரியோர்கள் கூறுகிறார்கள். யந்திரம் மற்றும் மந்திரம் ஆகியவற்றின் துணை கொண்டு ஓர் உயரிய இலக்கை அடையும் முறைக்கு தாந்திரீகம் என்று பெயர். கலைகளின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் தாந்திரீக ரூபமே ஸ்ரீ ராஜசியாமலா தேவி என வேதங்கள் கூறுகின்றன. இப்படி எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ஸ்ரீ சியாமலாதேவியை போற்றும் விதமாகவே தை அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரை ஷியாமலா நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. இந்த ஷியாமலா நவராத்திரி நாட்களில் அம்பிகையை பூரண கலசத்தில் ஆவாகனம் செய்து வழிபட்டால் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது தொன்மையான ஐதீகமாகும். ஸ்ரீ ராஜ மாதங்கி தேவியை இந்த நவராத்திரோத்சவ போது 9 நாட்களிலும் 9 வடிவ ஷியாமலா தேவியாக வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஷியாமலா நவராத்திரியின் முதல் நாள் லகு ஷியாமலா தேவியையும், 2ஆம் நாள் வாக்வாதினி தேவியையும், 3ஆம் நாள் நகுலீஸ்வரி தேவியையும், 4ஆம் நாள் கல்யாண ஷியாமலா தேவியையும், 5ஆம் நாள் ஜகத்ரஞ்சனி மாதாங்கி தேவியையும், 6ஆம் நாள் வஷ்ய மாதாங்கி தேவியையும், 7ஆம் நாள் சாரிகா தேவியையும், 8ஆம் நாள் சுகஸ்யமாலா தேவியையும், 9ஆம் நாள் ராஜ ஷியாமலா தேவியையும் வழிபட்டால் அனைத்து விதமான இடையூறுகளும் நீங்கி வாழ்வில் வசந்தம் வீசும் என ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த நவராத்திரி காலத்தில் ஷியாமலா சகஸ்ரநாமம், ராஜ மாதங்கி சகஸ்ரநாமம் ஆகியவற்றையும், காளிதாசரின் ஷியாமலா தாண்டகம், ஆதிசங்கரர் அருளிய மீனாட்சி பஞ்சரத்னம் போன்ற அதி அற்புதமான நூல்களையும் துதித்து வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது பலனடைந்தோர் வாக்காகும். ஷியாமலா நவராத்திரியில் 5வது தினமான வசந்த பஞ்சமையில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாக ஐதீகம். ஆகையால் பூஜை அறையில் வெண்ணிற மலர்களைக் கொண்டு சரஸ்வதி தேவிக்கு உரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி பாயாசம், தேங்காய், பழம் ஆகியவற்றை நைவேத்தியமாக வைத்து சரஸ்வதியை இந்த நாளில் வழிபடலாம். மேலும் சரஸ்வதி அன்னை பாதங்களில் கல்விக்குரிய பொருட்களை பூஜையில் வைத்து வழிபட்டால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கையாகும். ராஜ ஷியாமலாதேவியும் சரஸ்வதியைப் போலவே கையில் வீணை வைத்துக் கொண்டிருப்பாள். சரஸ்வதி தேவி சிவப்பு நிறம் உடையவர், ஆனால் ஷியாமலாதேவியோ சாம்பல் கருப்பு நிறம் உடையவர். ஆதலால்தான் இந்த தேவி ஷியாமலா என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஷியாமலா தேவியை மனதில் நிறுத்தி தூய்மையான பக்தியுடன் குப்த நவராத்திரியை கொண்டாடி வழிபட்டால் வறுமை நீங்கும், ஞானமும் வெற்றியும்
வாழ்வில் வந்து சேரும். அனைத்து வகையான எதிர்மறை பயத்திலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் என வேதங்கள் கூறுகின்றன. ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டின் மூலம் தேவி சக்தியின் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பது ஐதீகமாகும். மேலும் இந்த வழிபாட்டின் மூலம் தொழில் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் பெறவும், நமது வெற்றி பாதையில் உள்ள தடைகளை நீங்கவும், தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும் ஷியாமலா அன்னை அருள் பாலிப்பாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஷியாமலா நவராத்திரி பூஜையின் மூலம் நமது தன்னம்பிக்கை பல்லாயிரம் மடங்கு அதிகரிக்கும் என்பது கண்கண்ட உண்மையாகும். எல்லைகளற்ற கடல் போல் விரிந்த ஞானத்திற்கும் உள்முகமான அறிவாற்றலுக்கும் ஷியாமலா தேவியே அதிதேவதையாகும். மனதில் தோன்றுவதை திறமையாக வெளிப்படுத்தும் நல்லாற்றலும், எதையும் கிரகிக்கும் திறனும், கிரகிப்பதை பிறர் விரும்பும் வண்ணம் வெளிப்படுத்தும் திறனும் ஷியாமலா தேவி அருளாலேயே கிட்டிடும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரஸ்வதி தேவியின் பேராற்றல் வடிவமே ஸ்ரீ மாதங்கி தேவி எனப்படும் ஷியாமலா தேவியின் அம்சமாகும். மொழி, கலைகள் மற்றும் கற்கும் திறன் இவற்றின் அதிதேவதை சரஸ்வதி தேவியாவாள். ஷியாமலா தேவியோ மனதை தன்வசம் கொண்டு வந்து நாம் யார் என்பதை நமக்கு விளங்க வைக்கும் மனோஞானத்திற்கான அதிதேவதையாவாள். சிந்தையை தெளிவாக்கும் ஷியாமலா தேவியை மகாகவி காளிதாசர் போற்றி புகழும் இந்த ஸ்லோகத்தை கேளுங்கள். மாணிக்ய வீணா முபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமலாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. அதாவது மாணிக்க வீணையேந்தி அழகுடன் இனிமையான பேச்சோடு நீல நிறத்தில் மென்மையான அங்கங்களுடன் மாதங்க முனிவரின் மகளாக விளங்கும் அன்னை ஷியாமலாதேவியை மனதால் தியானிக்கிறேன் என்று புகழ்கின்றார் காளிதாசர். ஆம், அறிவையும் ஆற்றலையும் தந்து அகிலம் சிறக்க வாழ வைக்கும் அன்னை ஷியாமலாதேவியை இந்த குப்த நவராத்திரி விழாவில் வாழ்த்தி வணங்கினால் வசந்தம் வாசல் தேடி வரும், இன்பம் என்றும் இல்லத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் என்பது வேத வாக்காகும். அன்னை ஷியாமலாதேவியை போற்றி புகழ்ந்திடுவோம். அறிவில் சிறந்து அகிலம் போற்ற வாழ்ந்திடுவோம். श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीमाता श्रीमाता ह्रीं श्रीमाता ललिताम्बा श्रीबाला श्रीबाला ऐं क्लीं सौः बालाम्बा श्रीबाला श्रीबाला ஷியாமலா நவராத்திரி क्लीं सौः बालाम्बा